பத்திரிகை துறையினுடைய மதிப்புமிக்க தொழிலாளர்கள் என்ற முறையில் என்னுடைய மேதின வாழ்த்துக்களை செய்தியாளர்களுக்கும் தொழிலாளர் தோழர்களுக்கும் இப்புவியெங்கும் இன்று மேதினத்தை உரட்டு குரலிட்டு கொண்டாடி மகிழ்கிற தொழிலாளர் வர்க்கத்திற்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலேயே தொழிலாளர்களுக்கான உரிமை போர் முதலில் அமெரிக்க நாட்டில் 1806ஆம் ஆண்டில் எழுந்தது. 1866ஆம் ஆண்டில் தொழிலாளர் தேசிய சங்கம் என்ற அமைப்பின் மூலமாக 8 மணி நேர வேலை என்பதை வலியுறுத்தி போராட ஆரம்பித்தார்கள். 1877லும் மிகப்பெரிய போராட்டங்கள் அமெரிக்காவிலும் பல்வேறு நகரங்களிலும் பல நாடுகளிலும் நடைபெற்றது. 1866ஆம் ஆண்டு மே 3-4 நாட்களில் அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு மேதின முழக்கங்களை எழுப்பி போராடினார்கள். மே 4 ஒரு கொடூரமான துப்பாக்கிச் சூடு காவல்துறை நடத்தியதில் மொத்தத்தில் 7 பேர் பாதிக்கப்பட்டனர். 3 உயிர் நீத்தனர், 4 தூக்கிலிடப்பட்டனர். ஆல்பர்ட் ஸ்பான்சர்ஸ், ஆகஸ்ட் ஸ்பைஸ், ஜார்ஜ் எங்கோல், அடால்ஃப் ஃபிஷர் இந்த 4 பேரும் தூக்கிலிடப்பட்டனர். 1877 நவம்பர் 11ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டனர். அந்த போராட்டம் நடைபெற்ற இடம் ஹேமார்க்கெட் சந்தை என்று அழைக்கப்படுகிறது. அங்கு நான் 3-4 முறை சென்றிருக்கிறேன். இந்த தூக்கிலிடப்பட்ட 4 எங்கே தூக்கிலிடப்பட்டவர்களுடைய கல்லறை இருக்கிறது என்று 2 நாள் தேடி கடைசியில் அந்த கல்லறை தோட்டத்தை கண்டுபிடித்து இந்த 4 பேர் தூக்கிலிடப்பட்டவர்களினுடைய சிலைகளும் அங்கே எழுப்பப்பட்டு அங்கே உணர்ச்சிகரமான வாசகங்கள் அந்த 4 பேர் பெயர்களுக்கு கீழே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் தூக்கிலிடப்படுகிற போது ஆரவாரம் செய்த முதலாளி வர்க்கத்தினுடைய ஓங்கார குரல் காலப்போக்கில் ஒடுங்கும். இன்றைக்கு நாங்கள் கடைபிடிக்கின்ற மரணத்தின் மூலம் கடைபிடிக்கின்ற இந்த நிசப்தம் அந்த ஓங்கார குரலை விட ஓங்கி உயர்ந்து வெற்றி பெறுகிற காலம் வரும் என்று அந்த வாசகங்கள் அந்த கல்லறையிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன. 1890ஆம் ஆண்டு மே 1 நாளை உலகெங்கும் தொழிலாளர் உரிமை நாளாக கொண்டாடுவதென்று தொழிலாளர்கள் தீர்மானித்து கொண்டாட ஆரம்பித்தனர். மே 1 நாளில் 1917க்கு பின்னர் கிரெம்ளின் மாளிகைக்கு எதிரே மாஸ்கோ மாநகரில் செஞ்சதுக்கத்தில் தொழிலாளர்களினுடைய செங்கொடி உயர்த்தி வரும் தொழிலாளர்களினுடைய உரிமை பேரணி பிரமாண்டமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானவுடன் 67ல் கோவை மாநகரம் சிதம்பரம் பூங்காவில் மேதின விழாவை கொண்டாடி மேதினம் அரசு விடுமுறை என்று அறிவித்தார். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் இந்திய நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மே 1 நாளை மத்திய அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நான் வைத்த கோரிக்கையை ஆதரித்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவர் தாஸ்குப்தா அவர்களும் கமல் முரார்கா ஜனதாதளம் அவர்களும் ஆதரித்து பேசினார்கள். தலைமை அமைச்சர் பிரதமர் VP சிங் அவர்களை அறையிலே போய் அன்று பகலிலே சந்தித்தேன். இன்றே நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பிற்பகல்
2:30 மணிக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் இரு அவைகளிலும் மே முதல் நாள் மத்திய அரசினுடைய விடுமுறை நாளாக இனி அறிவிக்கப்படுகிறது என்று அவர் அறிவித்தார். தொழிலாளர்களினுடைய நலன்களை நசுக்குவதிலும் உரிமைகளை நசுக்குவதிலும் நரேந்திர மோடி அரசு முதலாளித்துவத்துக்கு ஆதரவாகவும் தொழில் முதலாளிகளினுடைய பிரதிநிதியாகவும் செயல்பட்டு வருகிறது. தொழிலாளர் உரிமைகள் நசுக்கப்படுவதை எதிர்த்து தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள். அந்த வகையில் நாங்களும் தொழிலாளர் உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கேளுங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பார்த்துருக்கீங்க. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. சில கருத்து கணிப்புகளில் வந்து அதிமுக கூட்டணிக்கும் தமிழக வெற்றி கழகத்தினரும் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகளை எப்படி பார்க்குறீங்க? அதிகமான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி அமைக்கும் என்றே தெரிவிக்கின்றன. அதில் ஒரு கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு சாதகமாகவும் ஒரு கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாகவும் அமைந்திருக்கின்றன. இது வாக்குகள் எண்ணப்படுகிற போது உண்மை நிலவரம் தெரிய வரும். என்னுடைய நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அது ரிசல்ட் வந்த பிறகுதான் சொல்ல முடியும். என்னுடைய நம்பிக்கை திமுக ஆட்சி அமைக்கும், திமுக பெரும்பான்மை பெறும், திமுக கூட்டணி பெரும்பான்மை பெறும்போது என்னுடைய நம்பிக்கை. ஓட்டுகள் எண்ணப்பட்டு ஏன்னா 2 நாள் தானே இருக்குது இடையில. இன்று 1ஆம் தேதி, இடையில் 2 நாட்கள். விடிந்தால் தெரிந்துவிடும் நிலைமை என்ன என்று சொல்வதைப் போல 4ஆம் தேதி தெரியத்தான் போகுது.